வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி ஜெம் தலைப்புச் செய்திகள். மணிப்பூர் மாநிலத்தில் வன்முறை சம்பவங்கள் குறைந்து வருகிறது. விரைவில் முழு அமைதி திரும்பும். அங்குள்ள சூழலை சரி செய்ய அனைவரும் பங்களிப்பு செய்ய வேண்டும். டெல்லி மேலவையில் பிரதமர் மோடி வேண்டுகோள். ஜார்க்கண்ட் முதல் மந்திரி சம்பை சோரன் ராஜினாமா. ஜாமீனில் விடுதலையான ஹேமந்த் சோரன் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியில் குழப்பம். பாஜக தேசிய தலைவர் நட்டாவை டெல்லியில் சந்தித்து கூட்டணியில் இருந்து விலக எம்எல்ஏக்கள் வலியுறுத்தல். எனக்கு நடிக்க வாய்ப்பும் தூங்க ஒரு இடமும் தந்தது சென்னை நகரம்தான். மத்திய மந்திரி சுரேஷ் கோபி நிகழ்ச்சி. சென்னை என்ன வளர்த்துன இடம், எனக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தூங்குறதுக்கு இடம் கொடுத்த இடம் சென்னை. தமிழ்நாடு நேசிக்கிறேன். பாசம் இருக்கு. கோவை மாநகராட்சி முதல் பெண் மேயர் கல்பனா ஆனந்த், நெல்லை மாநகராட்சி மேயர் சரவணன் ஆகியோர் பதவியில் இருந்து ராஜினாமா. திமுக தலைமையின் உத்தரவை ஏற்று பதவியில் இருந்து விலகியதாக தகவல். அதிமுகவை ஒருங்கிணைக்கும் பணி 90% நிறைவு. 10 நாட்களில் தமிழகம் முழுவதும் மீண்டும் சுற்றுப்பயணம் செய்வேன். சசிகலா அறிவிப்பு. நீட் தேர்வை தடை செய்ய வேண்டும். இத்தேர்வு ஊரக மற்றும் பின்தங்கிய சமூக பின்னணியில் இருந்து வருபவர்களுக்கு எதிராக உள்ளது. மத்திய அரசுக்கு தாவேகா தலைவர் விஜய் கோரிக்கை. இந்த நீட்டை பத்தி ஒரு பிரச்சனையா நான் பார்க்கறது என்னன்னா, ஒன்று இந்த நீட் இந்த மாநில உரிமைகளுக்கு எதிரானதாக இருக்குது. நீங்கள் 1975க்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா இந்த கல்வி மாநில பட்டியலில் தான் இருந்துச்சு. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதுக்கப்புறமா தான் அது ஒன்றிய அரசு வந்ததுக்கப்புறம் அது பொது பட்டியலில் அது சேர்த்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஒரு முதல் பிரச்சனையாக ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரே நாடு, ஒரே பாடத்திட்டங்கள், ஒரே தேர்வு. இது பேசிக்காகவே அந்த கல்வி கற்கும் அந்த நோக்கத்திற்கே ஒரு எதிரான ஒரு விஷயமா நான் அதை பார்க்குறேன். ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடத்திட்டங்கள் இருக்கணும். இது நான் மாநில உரிமைகளுக்காக மட்டுமே இதை நான் கேட்கல. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கல்வி முறையில் பல்வேறு கண்ணோட்டங்கள், பல்வேறு பார்வைகள், டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அப்படி அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு விஷயமா அது இருக்கணுன்றதான் என்னுடைய பார்வை. டைவர்சிட்டி இஸ் அ ஸ்ட்ரென்த், இட் இஸ் நாட் எ வீக்னஸ். பன்முகத்தன்மை அப்படிங்கிறது அது ஒரு பலமே தவிர பலவீனம்னு சொல்ல முடியாது. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, மாநில மொழியில் படிச்சுட்டு ஸ்டேட் சிலபஸில் படிச்சுட்டு என்சிஇஆர்டி சிலபஸில் தேர்வு வச்சா அது எப்படிங்க? அதுவும் கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவ மாணவிகள், அதுவும் அவங்களுடைய மருத்துவ படிப்புக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இது எவ்வளோ ஒரு கடினமான ஒரு விஷயம்னு. மூணாவது நான் பார்க்குற ஒரு பிரச்சனை என்னென்னா, போன மே மாதம் 5ஆம் தேதி அந்த நீட் எக்ஸாம்லாம் நடந்துச்சு. அதில் சில குளறுபடிகள்லாம் நடந்ததாக நம்ம நிறைய அந்த செய்திகள்லாம் பார்த்தோம், படித்தோம் இல்லையா. அதுக்கப்புறமே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீட் தேர்வுக்கு மேலே இருக்கிற அந்த நம்பகத்தன்மையை மக்கள் மத்தியில் சுத்தமாக போயிடுச்சு. இனிமேல் நாடு முழுக்க அந்த நீட் தேர்வே தேவையில்லை அப்படிங்கிறத இந்த செய்திகள் மூலிமா நாம் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். சரி, இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா, நீட்டு விலக்கு தான் இதுக்கு உடனடி தீர்வு. நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். கல்வியாளர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் வரவேற்கும் நீட் தேர்வை
அரசியல் லாபங்களுக்காக எதிர்க்கும் கூட்டத்தில் விஜய் சேர்ந்துள்ளார். பாஜக துணைத் தலைவர் கரூர் நாகராஜன் அறிக்கை. யூடியூபர் சவுக் சங்கர் காவல் மேலும் நீட்டிப்பு, நீதிமன்றம் உத்தரவு. பாலியல் வழக்கில் கைதான சூரஜ் ரேவண்ணாவின் நீதிமன்ற காவல் ஜூலை 18 வரை நீட்டிப்பு. பெங்களூரு பெருநகர நீதிமன்றம் உத்தரவு. இலங்கையில் ஜூன் 29ஆம் தேதி மாரடைப்பால் உயிரிழந்த தஞ்சை மாவட்டம் சேதுராயின் குடிக்காட்டை சேர்ந்த ஒரத்தநாடு கோபால்சாமி என்பவரின் உடலை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வருவதற்கு உதவி செய்யுமாறு வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு திமுக எம்பி கலாநிதி வீரசாமி கடிதம். துப்புரவு பணியில் தனியாரை ஈடுபடுத்த எதிர்ப்பு. சென்னையில் துப்புரவு பணியாளர்கள் போராட்டம். செங்கோல் அறத்தின் நேர்மையின் குறியீடு என்றுதான் கூறியதை மறைத்து விமர்சிப்பதா என பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு கேள்வி எழுப்பியுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி சு வெங்கடேசன். இது சாணக்கிய நீதி காலம் அல்ல, சமூக நீதியின் காலம், சமத்துவத்தின் காலம் என்று விளக்கம். ட்விட்டருக்கு போட்டியாக இந்தியர்களால் உருவாக்கப்பட்ட செயலியான கூ நிரந்தரமாக மூடல். நிதி நெருக்கடியால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அறிவிப்பு. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும். பட்டியல் சமூகத்தினருக்கான தேசிய ஆணையம் தமிழ்நாடு தலைமை செயலாளருக்கு நோட்டீஸ். இந்தி நடிகையும் பாஜக எம்பியுமான கங்கனா ரணவத் கன்னத்தில் அறை. மத்திய தொழில் பாதுகாப்பு படை பெண் வீரர் குல்விந்தர் கவுர் பெங்களூருக்கு பணியிட மாற்றம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு மர்ம நபர் இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். நிபுணர்கள் சோதனையில் புரளி என தெரியவந்ததாக போலீசார் அறிவிப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே வாரிசு சான்றிதழ் வழங்க 1000 ரூபாய் லஞ்சம். பெண் வருவாய் ஆய்வாளர் கைது. நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பேச்சு எதிரொலி. அக்னி வீரர் திட்டத்தில் பணியின் போது உயிரிழந்த வீரர் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிதி. பாஜக மூத்த தலைவர் அத்வானி மீண்டும் மருத்துவமனையில் அனுமதி. அவசரமாக விபத்தை உண்டாக்குங்கள். நெடுஞ்சாலை துறையின் எச்சரிக்கை பலகை இணையத்தில் வைரல். கலப்பு திருமணம் செய்வதால் மிரட்டல். சென்னை டி நகரில் இளம்பெண் புகார். இரு தரப்பிற்கிடையே தாக்குதல். சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. போலீசார் விசாரணை. சேலம் அருகே கணவனை விட்டு கல்லூரி மாணவனுடன் ஓடிய இளம்பெண். அடித்து உதைத்த சகோதரர் உறவினர்கள். ஓமலூர் காவல் நிலையத்தில் பரபரப்பு. GMR எனும் செயலியில் தினமும் 10 நிமிடம் வேலை செய்தால் சம்பளம். மோசடியில் சிக்கி லட்சக்கணக்கில் பணத்தை இழந்த பெண்கள். கோவை மாநகர சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார்.
தருமபுரி அருகே போலி பணி நியமன ஆணை வழங்கி பண மோசடி. பலரிடம் லட்சக்கணக்கில் பண மோசடியில் ஈடுபட்ட அரசு மருத்துவமனை உதவியாளர் கைது. ராஜஸ்தான் மாநிலம் ஷிகார் மாவட்டத்தை சேர்ந்தவர் ஜெய் நாராயண் ஜாகர். இவருக்கும் அனிதா வர்மா என்ற பெண்ணுக்கும் திருமணம் நடைபெற்றது. வரதட்சணையாக ₹1 ரொக்கமும் 1 தேங்காயை மட்டுமே பெற்றார் ஜாகர். அவருக்கு இணையத்தில் பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது. மகாராஷ்டிராவில் பரவி வரும் ஜிகா வைரஸ். புனேவில் 7 பேர் பாதிப்பு. மாநிலங்களுக்கு மத்திய சுகாதாரத்துறை எச்சரிக்கை. பட்டப்படிப்புகள் திராவிடம் போட்ட பிச்சை என்று தான் பேசியதில் எந்த உள்நோக்கமும் இல்லை. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விளக்கம். திண்டுக்கல்லில் குடிபோதையில் பைக் மீது படுத்திருந்தவரை கீழே தள்ளிவிட்டு திருடி சென்ற மர்ம நபர். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உறுதிமொழி ஏற்பு விதியில் திருத்தம். எம்பிக்கள் பதவியேற்பு உறுதிமொழியின் போது எந்த கோஷங்களும் எழுப்பக்கூடாது. சபாநாயகர் ஓம் பிர்லா நடவடிக்கை. தமிழக அரசின் திட்டங்களில் முன்னாள் முதல்வர்கள் கட்சி பொறுப்பாளர்கள் பெயர் படத்தை அகற்ற வழக்கு தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. இந்திய பங்குச்சந்தை 80,000 புள்ளிகளை எட்டி புதிய சாதனை. பிரதமர் மோடி அரசின் மாற்றமில்லா கொள்கைகள் 100 நாளில் முக்கிய திட்டங்களை செயல்படுத்துதல் அமெரிக்கா தேர்தலே காரணம் என நிபுணர்கள் கருத்து. தேசிய மருத்துவ ஆணையத்தின் தலைவராக டாக்டர் PN கங்காதர் நியமனம். பரந்தூரில் உண்ணாவிரதம் மேற்கொண்ட விவசாயிகள் கைது. அமமுக தலைவர் டிடிவி தினகரன் கண்டனம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய பலி. சிபிஐ விசாரணை கேட்டு அதிமுக பாமக தனித்தனியாக வழக்கு தொடர்ந்த நிலையில் பாஜக வக்கீல் ஏற்காடு மோகன்தாசும் வழக்கு தாக்கல். போதைப் பொருள் விற்பனையை தடுத்து நிறுத்த காவல்துறைக்கு சுதந்திரம் வழங்க வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. T20 உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணி இன்று சந்திக்கிறார் பிரதமர் மோடி. இங்கிலாந்து நாடாளுமன்றத்துக்கு இன்று தேர்தல். அமெரிக்க அதிபர் தேர்தல் பொது விவாத நிகழ்ச்சியில் அதிபர் ஜோ பைடன் தடுமாற்றத்தை தொடர்ந்து துணை அதிபர் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு அதிகரிப்பு. சென்னையில் இடியுடன் கூடிய கனமழை. தாழ்வான பகுதிகளில் வெள்ளம். மேலும் சில நாட்கள் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். லாகூரில் சாம்பியன் டிராபி இந்திய பாகிஸ்தான் போட்டி. பாகிஸ்தான் அறிவிப்பு. இந்தியா கலந்து கொள்ளுமா என்பது குறித்து கேள்வி. சுகாதாரமற்ற உணவுகளால் ஆண்டுக்கு 60 கோடி மக்கள் பாதிப்பு. போர் நிகழும் காசா பகுதியில் குழந்தைகளிடம் பரவும் தோல் நோய். நீரிழப்பு, சிறுநீரகம் செயலிழப்பு மற்றும்
கடுமையான வயிற்றுப்போக்கால் அவதி. டொனால்ட் டிரம்புடன் நேரடி விவாதத்தில் தடுமாறியதற்கு சரியான தூக்கம் இல்லாததே காரணம். அமெரிக்க அதிபர் பைடன் விளக்கம். நடிகர் சரத்குமார் மகள் நடிகர் வரலட்சுமி நிகோலாய் திருமணம் வரவேற்பு. முதல்வர் ஸ்டாலின், அண்ணாமலை உட்பட அரசியல் மற்றும் திரையுலக பிரபலங்கள் பங்கேற்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.